கோழிக்குள்ள விட்டதுக்கே இவங்கெல்லாம் இந்த ஆட்டம் ஆடுறாங்க. இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டா யோசிப்பாரு, வந்தமா போனமான்னு இருப்பாங்கன்னு நினைச்சேன். பயங்கரமா ஆட்டம் போடுறாங்க, ரொம்ப ஓவரா பண்றாங்க. இல்ல சம்மந்தி, நம்ம சாமி கும்பிட போக முடியுமா, இல்ல இங்கதான் இப்படி நின்று இருக்கணுமா? சாமிங்கிறது பொதுதானே, சாமியை கும்பிட கூடாதுன்னு இவங்க எப்படி சொல்ல முடியும்? சம்மந்தியோட அண்ணன்களை பார்த்தா அப்படி சொல்லக்கூடிய ஆளுங்களா தான் தெரியுது. எவ்வளவு நேரம் தான் இப்படி ஓரமா ஒதுங்கி நிக்கிறது? வந்தாச்சு, அம்மச்சியை பார்த்தாச்சு, கிளம்பலாம்ல. இவங்கெல்லாம் நம்மள வாழ்த்து சொல்ல விடுவாங்க நினைக்கிறீங்களா? ஏங்க, நாம எதுக்கு இங்க ஒதுங்கி நிக்கணும்? நம்ம அங்க உங்க அண்ணன் குடும்பத்தோட போய் நிக்கலாம் வாங்க. நானும் அண்ணனும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு gift வாங்கியிருக்கோமா. அண்ணி தாங்க, இந்த செயினை அம்மாக்கு போட்டு விடுங்க. அத்தை 25 பவுன்ல தான் உங்களுக்கு செயின் வாங்குறதா இருந்துச்சு, ஆனா உங்க கழுத்து தாங்காதுன்னு 12 பவுனுக்கு வாங்கியிருக்கோம் அத்தை. ஏ போட்டோகிராஃபர், இங்க வாப்பா, 12 பவுன் செயினை நல்லா பளிச்சுன்னு தெரியுற மாதிரி போட்டோ எடு. அண்ணே தாங்க, நீங்க போட்டு விடுங்க. பழனி, நீயும் வாடா. நீங்க வாங்க போலாம். இரு சுகன்யா, அவங்க வாங்கின செயினை அவங்க போடுறாங்க, நம்ம எதுக்கு போனவங்க? கோமதி போ, நீ போய் நம்ம வாங்கின வளையல கூட